பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, பசுந்தாள் உரங்களில் இந்த சணப்பை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த சணப்பையை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது இந்த சணப்பை எங்கெங்கெல்லாம் நம்ம இதை விதைக்கலான்னா, அடுத்தது நம்ம ஒரு வேர்க்கடலை பண்ண போகிறோம், இல்லை உளுந்து பண்ண போகிறோம், இல்லை துவரை பண்ண போகிறோம். அந்த மாதிரி அதாவது எப்படின்னா மானாவாரியில் பண்ணால் கூட முன்கூட்டியே இதை தண்ணியில் மடக்கி விட்டு வாய்ப்பு இருந்து, இல்லை மழை நேரத்தில் அப்படியே டிராக்டர் ரெடியாக இருந்ததுன்னா மடக்கி ஊது விட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை தண்ணி வசதி இருக்கிற இடத்துல அப்படியே பாய்ச்சி விட்டுட்டு அது சரியான ஈரப்பதத்தில் பண்ணுறாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி உயரம் கம்மியாக இருந்தால் தண்ணி விட்டு சேர்த்து மாதிரி இது பண்ணி கலக்கி விட்டு காய வச்சிடறாங்க. அப்படியே இது அப்படியே உங்களுக்கு மண்ணோட மண்ணாக மிக்ஸ் ஆகிக்கும். ஒரு சிலர் ஒரு ஒரு சரியான ஈரப்பதத்தில் ரொட்டேவேட்டரை வச்சு ஓட்டும் போது முன்னாடி ஒரு கொம்பு ஒன்று குறுக்க கட்டிடுவாங்க அந்த முன்னாடி அந்த டிராக்டர்னுடைய பானட்டுக்கு. அது என்ன பண்ணோம்னா இதை அப்படியே வளைக்கும் போது என்ன ஆகும்னா அப்படியே உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ரொட்டேவேட்டர் அது கட் பண்ணி விட்டுரும். ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நம்ம மாடுகளை விட்டு இந்த பலகையை வச்சு ஓட்டி விடுவாங்க. அப்படியே ஓடிச்சிக்கும், அப்படியே படுத்துக்கும், அப்படியும் பண்ணுவாங்க ஒரு சிலர். இப்போ டிராக்டர் ரொட்டேவேட்டர் வந்த பிறகு அது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அது எவ்வளோ உயரம் இருந்தாலும் இது நல்ல சத்துக்கள் இருந்து நல்லா இருந்ததுன்னா நல்லா உயரம் வளரும். அதாவது எப்படின்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அது எப்படியாவது வளர்த்தோம் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது அது ஒன்றும் நீங்கள் கொடுக்காம விட்டுட்டிங்கன்னா இந்த உயரத்தில் பூ வந்துடும். அது வருது பாருங்கள் பூ. அதனால் இந்த மாதிரி வரும். இல்லை இதுக்கு நான் இது கொடுக்குறேன். ஒரு சில ரசாயன விவசாயம் பண்ணுறவங்க யூரியா கொடுப்பாங்க. இதுக்கு யூரியா தூவிட்டு தண்ணி பாய்ச்சுவாங்க. இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க இந்த மீன் அமிலத்தை தண்ணி பாய்ச்சிட்டு மணலில் கலந்து இல்லை எம்சானில் கலந்து தூவி விட்டுருவாங்க. அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துடும். அதனால் இதுக்கு இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கு அதனால தான் லைட்டாக வாடுது. இல்லை ஒரு 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 வித்தியாசம் என்னென்னா, இந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் கோட்டிங் இருக்கும். அதில் பாருங்கள், இது இருங்க. அதனால தான் உங்களுக்கு வெயிலில் மென்னுது. இது பார்த்தீங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் கோட்டிங் இல்லை. இது இப்படி தான் இருக்கும். வேக்ஸ் கோட்டிங் அதிகமான உங்களுக்கு அதாவது எப்படின்னா ஃபோட்டோ சென்சிஸ் அது எப்படி வரும்னு தெரியல ஒரு சில இதில். அதனால் இது அடிப்பகுதியில் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குங்க. இது என்ன காரணம்னா வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதிரி இந்த இதில் இலைகள் மேலே இலைகளுக்கு அடிப்பகுதியில் வேக்ஸ் கோட்டிங் இருந்ததுங்க ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தபடியாக இது இந்த மாதிரி இதை மடக்கி விட்டுட்டு நீங்கள் மடக்கி ஊது விட்டுடலாம். ஆக்சுவலாக இதுக்கு உண்டான பட்டங்கள்னு பார்க்கும்போது தை மாதம் நீங்கள் அதை விதைக்கலாம். இல்லை மார்கழி மாதம், அதாவது மழை பெஞ்சதுன்னா இதை விதைச்ச பிறகு தண்ணி லைட்டாக நின்னா கூட இறந்து போடுங்க. இது உங்களுக்கு சரியாக இதுவாக வராது. அதனால் இது ஒன்று இதில் கோடை காலத்தில் மழை வந்ததுன்னா ஒரு சரியான ஒரு காட்டி விட்டுட்டு ஒரு 4-5 நாள் திருப்பி மழை பெய்யாமல் ஒரு வாரம் மழை பெய்யாமல் இருந்ததுன்னா அப்படின்னு தான் சமாளிக்கும். தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வடகிழக்கு பருவமழை இருக்கும்போது இதுவாகிட்டு இருந்ததுன்னா இது என்ன ஆகுனா காய ஆரம்பித்தோம். செடி என்ன ஆகுனா இறந்து போட்டோம். ரைட்டுங்க. இது அதாவது ஆனி மாதத்தில் விதைச்சி ஆடி மாதம் பாஞ்ச தேதியில் அப்போ பண்ணக்கூடிய பயிர்கள், ஆடிப்பட்டம் தேடி விதை என்ன அப்போ செய்யக்கூடிய இந்த பயிர்கள், அதாவது நெல் பயிர் அல்லாத பயிர்களுக்கு இதை அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ இந்த பட்டத்தில் நீங்கள் தை பட்டம் இதை தை மாதம் விதைக்கலாம். பட்டம்னு சொல்ல முடியாது, இதுக்கு மாதம், அதாவது தை மாதம் இதை விதைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 40 நாள், அதாவது வேர்முண்டுகள் வர்றதுக்கு 40 நாள் ஆகும். வேர்முண்டுகள் வந்த பிறகு தான் நீங்கள் ஓடணும். அதுக்கு முன்னாடி ஊதிங்கன்னா நம்மளை வரக்கூடிய அந்த இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாதி தான் வரும். இதில் கிடைக்கக்கூடிய பலன் பாதி தான் கிடைக்கும். அதாங்க விஷயம். அல்ல இது எப்படின்னா, இது ஒன்று அதே மாதிரி காய்கள் எல்லாம் வந்துருச்சுன்னா இது தக்க பூண்டை விட இது கொஞ்சம் டேஞ்சரானது. ஏன்னா இந்த இது தண்டு திக்கு. இது என்ன பண்ணிக்கோம்னா கொஞ்சம் நார் தன்மை இருந்ததுனா அப்படியே சுற்றிக்கும். அந்த ரொட்டோ வாட்டரையே சுத்த விடாமல் பண்ணிட்டோம். அந்தளவுக்கு பவர் இருக்குது. அதனால் இதை சரியான முறையில் இப்போ நீங்கள் இப்போ தான் பூ ஸ்டார்ட் ஆகுது. இது வேர் முண்டுகள் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை பாருங்கள். இதில் ஏதோ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா பூவே வரல. பூ ஒன்றும் கிடையாது. இது இன்னும் 40 நாள் ஆகலை. பூ இனிமேல் தான் வரும். இனிமேல் தான் வேர்முண்டுகள் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த மாதிரி விழும்போது உங்களுக்கு வெறும் அந்த 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 தழைச்சத்து, அதாவது இந்த இது ஆர்கானிக் மேட்டர் மட்டும்தான் கிடைக்கும். அதனால்
உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அதாவது காய்கள் நல்லா வெளியில் வந்து இதுவானது அப்படியும் பண்ணலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் விதைக்கு விட்டு விற்பனை பண்ணிங்கன்னா சரியான லாபம். ஒரு உளுந்து அதெல்லாம் வந்து ஒரு ஏக்கரில் எவ்வளோ லாபம் கிடைக்குதோ அதுக்கு சமமாக இதுலேயும் வந்து லாபம் கிடைக்கும். நம்ம ஒரு 3 மாதம் இதை வந்து நம்ம சும்மா இருக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து 3 போகம் நெல் விதைக்கக்கூடிய ஒரு இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு 3 மாதங்கள் நம்ம வந்து சும்மா இருக்க போகிறோம் அப்படின்னுமோ அந்த மாதிரி நேரத்தில் இதை நீங்கள் இது பண்ணிவிட்டு விதையாகவும் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அனுபவம் வரணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்களால் அதை ப்ராப்பராக பண்ண முடியாது. அதை ஒரு சிலர் பண்ணுறவங்க நீங்கள் யூடியூப்பில் இல்லாத கிடையாது. யூடியூப் பண்ணுறது வந்து ஒரு களஞ்சியம், அதாவது நல்ல விஷயங்களுக்கு. அதனால் அதில் நீங்கள் எவ்வளவோ நீங்கள் வந்து பார்க்கலாம், அதில் என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம சும்மா தேவையில்லாத விஷயங்களை வந்து பார்க்குறத விட விவசாயிகள் வந்து விவசாயத்துக்கு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் சும்மா இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ என்ன மாதிரி சொல்கிறவங்க எத்தனை பேர் சொல்கிறாங்க, மேதைகள்லாம் வந்து பல விஷயங்களை சொல்கிறாங்க விவசாயத்தை பற்றி வந்து ரிசர்ச் பண்ணுறவங்க புது விஷயங்கள் எவ்வளோ சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை பாருங்கள். அதில் பார்க்கும் பட்சத்துலாம் உங்களால் வந்து மற்ற சமூக வலைத்தளங்களை விட யூடியூப் பண்ணுறது வந்து நம்ம விவசாயத்துக்கு பல விஷயங்கள் இருக்குது. அது நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம், கூகுள்லேயும் பார்க்கலாம். அதனால் இது வந்து பெஸ்ட்டான விஷயங்க. மண்ணில் ஆர்கானிக் மேட்டரை பட்டன் இன்க்ரீஸ் பண்ணோம். ரெண்டாவது கலர் ஒவ்வொரு தன்மையை மாற்றி விட்றோம். அதுதான் இதுங்களுடைய வேலை. ரெண்டாவது மண்ணில் ஆர்கானிக் மேட்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னால் வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு சக்தி அடுத்த செய்யக்கூடிய பயிருக்கு வந்து உருவாகும். இப்போ ஒரு சிலர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. இதை பாருங்கள், சனப்பையும் தக்க பூண்டும் மிக்ஸ் பண்ணி, அதாவது தக்க பூண்டனுடைய அளவு வந்து இது வந்து கம்மியாக இருக்கும், சனப்பையனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அது 10 கிலோன்னா இது 2 கிலோ அந்த மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அது பார்க்கலாம். அதனால் இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு இதுங்க. இதெல்லாம் பிற்காலத்துக்கு இதெல்லாம் வந்து எங்கே விதை கிடைக்கும், எப்படி பண்ண போகிறாங்க விவசாயிகள்னு தெரியல. இப்போ நாங்கள்லாம் அஸ்தமனத்தை நோக்கி வந்தாச்சு. அதனால் இது பிற்காலத்துக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு புரியல. இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா விவசாயத்தை பற்றி வந்து அனுபவ ரீதியாக சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு வந்து ஒரு வேளை யூடியூப்பில் இருந்ததுன்னா எங்கள் வீடியோ இருக்கலாம், பார்க்கலாம். நாங்கள் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சாலும். அதனால் இதை வந்து நல்லா க்ளீனாக கற்றுக்குங்க. அதாவது விவசாயத்தில் மெயினாக என்னென்னா ஒரு பயிரினுடைய வேரை எப்படி வளர்க்குறதுன்னு ஒரு விவசாயி தெரிஞ்சுக்கிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் விவசாயத்தில் வந்து இப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து அதாவது ஒரு 15 கிலோ, அதிகபட்சம் வந்து நீங்கள் ஒரு 20லேருந்து 22 கிலோ. இது கூட கொஞ்சம் கம்பு மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 1 கிலோ 2 கிலோ கம்பு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். ஒரு ஒரு 2 கிலோ வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். அதனால் நான் ஏற்கனவே வந்து நான் என்ன சொன்னேன்னா, இந்த பலதானிய விதை பண்ணுறது பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து என்னென்னா, இவ்வளோ உயரம் வளருது, இதில் நீங்கள் பலதானியம் எங்கே வளரும்? இது பாருங்கள், எதனா வளர்ந்துருக்குதா? இதில் ஏதாவது செடி எங்கே வளருது பார்த்தீங்களா? இது ஒன்றா வச்சு தான், அதுவும் வந்து ஒன்றா முளைச்சி தான். இது எவ்வளோ உயரம் இருக்குது, இது எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்த்துங்க. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. அது உங்கள் விருப்பம். உங்கள்கிட்ட காசு வந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். என்னை பொறுத்தவரை என்ன மாதிரி ஒரு ஏழை விவசாயம்னா இதை தான் பண்ணுவேன். அதாங்க. அதனால் இது வந்து நீங்கள் இதை கண்டிப்பாங்க வயல் எப்பப்பெல்லாம் சும்மா இருக்குதோ அப்போ நீங்கள் இதை விதைச்சி மடக்கி விழும்போது முதல்ல கலர் ஓரத்தன்மை மாறும். ரெண்டாவது வந்து கோரைகள் வந்து கண்ட்ரோல் ஆகும். கோரைகள் ஏன் கண்ட்ரோல் ஆகுதுன்னா, இதை போட்டு விழும்போது இது வந்து அதனுடைய வேர்களும் இதுவும் அந்த ரொட்டவேட்டரில் அடிபட்டு தூக்கும்போது அந்த கிழங்கினுடைய கோரையினுடைய கிழங்குகளையும் வந்து வெளியில் தூக்கிடும். கோடை உழவு வந்து இந்த கோரையை இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு வழி. இல்லை இதை இப்போ எங்களை மாதிரி வந்து அதிகப்படியான தண்ணீர் இருக்குது அப்படின்னா விட்டு வந்து நெல் நடவு பண்ணி இது பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு மாத காலம் நிற்க வைப்போம். ஆரம்பத்தில் தண்ணி ஒரு 1.5 மாத காலம் ஆகிடும். 1.5 மாதம் ஆகாது, ஒரு 40 நாள். ஏன்னா ஒரு 10 நாள் வந்து சேர்த்து கலந்து சுற்றிலும் வரப்புக்கு வந்து சேறு பூசி அப்படியே நிற்க வைப்போம். அப்போ ஒரு சிலதெல்லாம் வந்து அழுகும். அந்த மாதிரி பண்ணுறது இதுதான் வந்து உங்களுக்கு கோரையை இது பண்ணுறதுக்கு. ஒரு சில ரசாயன விவசாயிகள் இப்போ வந்து ஒரு விதமான மருந்துகள் வந்துருக்கு, அது சும்மா கண்ட்ரோல் பண்ணிட்டு அது ஒரு சிலவங்க பண்ணுறது. அதனால் இயற்கை முறைன்னா இப்படி தான். கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு அதாவது வந்து ஆட்டு சாணமோ மாட்டு சாணமோ கோழி சாணமோ ஏதோ ஒன்று வயல்களுக்கு வந்து இட்டு நீங்கள் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த ஆர்கானிக் மேட்ரு எல்லாம் ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகும். மண்ணினுடைய தன்மை, அதாவது நீர்பிடிப்பு தன்மை, அதில் அதாவது பார்த்திங்கன்னா மண்புழுக்களினுடைய அந்த எண்ணிக்கை, அதுக்கப்புறம் பாக்டீரியாக்களினுடைய வீடுன்னா இந்த இந்த ஆர்கானிக் மேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது பலவிதமான மாற்றங்கள் வந்து உங்களுக்கு இந்த மண்ணில் ஏற்படும். அதாவது புலப்பொழப்பு தன்மை, நீர்பிடிப்பு தன்மை, அந்த மண் புலப்பொழப்பாக இருந்தாவே உங்களுக்கு வந்து மழை தண்ணி வந்து நல்லா இதுவாகும், உள்ளே இறங்கும். அதனால்
பல அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஒன்றும் படிக்காதவங்களாக இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து யோசித்து தான் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ மரத்தில் ஏறி இலைய வந்து அதனுடைய தழைகளை வந்து கழித்து அதை தூக்கி கொண்டு வந்து வயலில் போகிறதுக்கு ஆட்கள் கிடையாதுங்க. 800 800 அந்த அளவுக்கு வந்து விவசாயத்தில் வந்து ஒரு விவசாயம் செய்கிறவனுக்கு வந்து ஒரு நாள் கூலி 800 கிடைக்கல. அது வேறு விஷயம். அதனால் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இதுதாங்க. இதே உண்டான இதை வந்து நம்ம திறமையாக வந்து விதைகளை உருவாக்கி விற்றுக்கிறதும், அதே மாதிரி நம்மளுடைய மண்ணை வந்து வளப்படுத்திக்கிறது, அந்த ஒரு பயிரினுடைய சாகுபடி அந்த இதை வந்து அந்த முறையை தெரிஞ்சு நம்ம வந்து பண்ணுறது, இதுதான் நம்மளை வந்து ஒரு சரியான முன்னேற்ற பாதை கொண்டு போகும். ஆனால் கடைசி மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாப்பாடு வேணுங்க. அது வரைக்கும் விவசாயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதை லாபகரமான முறையை நோக்கி வந்து நம்ம இன்னும் போகல. அது விவசாயத்தை வந்து ஒரு 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 தொழிலாக வந்து நம்ம இன்னும் வந்து அதை கொண்டு போகல. காரணம் என்னென்னா, சாகுபடி முறை தெரியாமல் நம்ம வந்து பண்ணுறதுனால. ரெண்டாவது, இதனுடைய காலம் வந்து அதிகங்க. இப்போ கரும்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 வருஷம். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது மற்ற பயிர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மாதம் அந்த மாதிரி போகுது. அத்தனை நாள் நமக்கு வந்து வருமானம் இல்லாமல் இருக்கிறோம். இப்போ இந்த பூ பயிர்களுக்கு ஏன் பல பேர் போகிறாங்கன்னா, டெய்லி வருமானம். அதான் சரியான முறையில் வந்து அந்த சாகுபடி முறை தெரிஞ்சு செய்யும் பட்சத்தில் ஜாக்பாட்டுங்க, அழகாக பண்ணலாம். அதனால் ஒவ்வொரு விவசாயம் காலையில் சாயந்தரம் அவனுடைய வயலை வந்து கண்டிப்பாக மேற்பார்வையிட்டால் தான் அதில் உண்டான விஷயங்கள் தெரியும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் மண்ணை வளமாக்குறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனப்பயம் ஒன்று. அதனால் இது வந்து நீங்கள் நல்லா வளரணும்னா மீன் அமிலத்தை வந்து தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு 3 லிட்டர், ஒரு ஏக்கருக்கு 4 லிட்டர் வந்து மணலில் கலந்து தூவி விட்டுட்டீங்க, தண்ணி பாய்ச்சிட்டு தான் தோணும். எந்த ஒரு இயற்கை கரைசல்லையும் கட்டாந்தரையில் கொடுத்தீங்கன்னா அதனால் எந்த ஒரு லாபம் கிடையாதுங்க. ஈரம் கால் வச்சா இறங்கணும், அந்த மாதிரி இதில் தான் கொடுக்கணும். அப்போ தான் அது வந்து சரியான முறையில் அதுலேருந்து பலனை வந்து நம்ம எடுக்க முடியும். அதனால் ஏதோ ஒரு விவசாயன்ற முறையில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில அந்த தகவல்களை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.